சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் சிஎஸ்சி. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிதுன ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் நான் காத்திருக்கிறேன். இதன் காரணம், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினால் ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீ என்று சொல்வதை போன்ற ஒரு நிலைமை மிதுன ராசிக்கு இருக்கிறது. அப்படி என்ன சார் இருக்கிறது என்று தானே கேட்கிறீர்கள். ராசியாதிபதி புதன் புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம். 3ஆம் அதிபதி என்பது வெற்றி ஸ்தானாதிபதி. இந்த சூரிய புத கூட்டணி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில். பிறகு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த சூரியன், அதாவது வெற்றி ஸ்தான அதிபதி 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டில். இதனால் இவர்களுக்கு 2 விதங்களில் லாபம் கிடைக்கும். அதாவது இந்த புதன் என்ற கிரகம் வழக்கமாக ஒரு வீட்டில் 25 நாள் 28 நாட்கள் தான் இருக்கும். இங்கு 50 நாட்களுக்கு பக்கம் இங்கு கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறது. அதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுத்து விட்டார். கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போகணும்ல, போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து, இந்தாங்க சார் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னா, அதை நாம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினால் ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீ என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த ராசியாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும். அது 2 முறை சஞ்சாரம் செய்தால் என்ன எஃபெக்டோ அதற்கு நிகரான எஃபெக்ட். இந்த 2ஆம் வீடு என்பது நான் அடிக்கடி சொல்வது என்னவென்றால் தனம் குடும்பம் வாக்கு. இதனால் உங்களது தனம் வருமானம் என்பது வழக்கத்துக்கு அதிகமாக வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வாக்குஸ்தானத்தில் சூரியன் வார்த்தைகள் மிகவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் வரும். வெற்றி ஸ்தானத்தில் சுக்கிரன் என்ற கிரகம் மிதுன ராசியை பொறுத்தவரை பூரணமான யோக பலன்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதன் காரணம், ராசிக்கு பஞ்சமாதிபதியாக வருகிறது. இங்கு சுக்கிரன் சனி என்ற கிரகத்தின் பார்வையில் அமர்ந்திருப்பது பாக்யாதிபதி பஞ்சமாதிபதி தொடர்பு என்பது இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது. 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்த கேது என்ற கிரகம் இவர்களுக்கு பலவிதமான நெருடல்களை கொடுத்தது. சுகஸ்தானம் கெட்டிருந்தது. இப்பொழுதுதான் அங்கு குரு பார்வை வந்துவிட்டது. சுகஸ்தானம் கெடுகிறது என்றால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இல்லை என்ற ஒரு நிலைமையில் இருந்தது. இப்பொழுது இந்த கேது என்ற கிரகத்தின் நெகட்டிவான பலன்கள், அதாவது எதிர்மறையான பலன்கள் கட்டுப்படுகிறது. 6ஆம் வீட்டுக்கு குரு பார்வை, 8ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. இனி இவர்கள் ஒரு இடத்தில் தோல்வி அடையவோ அவமானப்படவோ தேவையில்லை. மளமளவென்று பழைய பிரச்சனைகளை முடித்துக் கொள்ளலாம். பழைய பிரச்சனைகள் என்றால் அஷ்டம சனியில் இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டங்களை ஒவ்வொன்றாக இவர்கள் களைந்து விடலாம். இதற்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக 10ஆம் இடத்தில் ராகு என்ற கிரகம், 10இல் ஒரு பாவ கிரகம் இருந்தால் கண்டிப்பாக தொழிலில் ஒரு விஸ்வரூப வெற்றி என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. எனவே 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய புதிய ப்ராடக்ட், புது கான்செப்ட் போன்ற விஷயங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். அதனை இவர்கள் நூதனமாக கிரகித்து கொண்டு உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்த கட்டத்துக்கு இவர்கள் நகர்வது இவர்களுக்கு புத்திசாலித்தனம். இவர்களுக்கு தனஸ்தானத்தில் புதன் பெரிய ஜாக்பாட். வெற்றி ஸ்தானாதிபதி லக்னாதிபதியுடன் ராசியாதிபதியுடன் தொடர்பு. வெற்றி ஸ்தானாதிபதி ஆட்சி. பஞ்சமாதிபதி யோகாதிபதியின் பார்வை இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே நான் சொன்னதை போல் உங்களுக்கு ஐஸ்கிரீம் எஃபெக்ட் தான். குழு குழு என்று சம்பாதித்துக் கொண்டிருக்கலாம். இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது எங்கே என்றால், பாதகாதிபதி குரு இங்கு 12ஆம் வீட்டில், அதாவது ஒரு விதத்தில் கெட்டவன் கெடுகிறான் என்ற அமைப்பில் தான் வருகிறது. இருந்தாலும் இவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் என்று வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது இவர்களுக்கு சில நேரங்களில் பாதங்களில், கால்களில் சில சின்ன சின்ன டென்ஷன்ஸ் கொடுக்கும். எனவே இவர்கள் தங்களது உடலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்க்கை. இதனால் கணவன் மனைவி உறவுக்குள் கொஞ்சம் காரம் இல்லாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நான் சொன்னதை போல் நீங்கள் வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை சம்பாதிப்பதற்கு பதிலாக மௌனமாக இருப்பது புத்திசாலித்தனம். இவர்கள் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது இவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வருமானம், லாபம், தனம்
பிரகாசமான ஒரு கம்ஃபர்ட் லெவல் இவர்களுக்கு இருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். செந்தூர் முருகனின் இலை திருநீரு சந்ததம் மண்ணிந்து உன் சஞ்சலம் தீரு. செந்தூர் முருகனின் இலை திருநீரு சந்ததம் மண்ணிந்து உன் சஞ்சலம் தீரு. செந்தூர் முருகனின் இலை திருநீரு சந்ததம் மண்ணிந்து உன் சஞ்சலம் தீரு. சந்தனம் சிந்தும் கந்தன் முகம் பாரு. 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 வந்தனை செய்து நீ சிந்து கவி பாடு. வந்தனை செய்து நீ சிந்து கவி பாடு. செந்தூர் முருகனின் இலை திருநீர் சந்ததம் மண்ணிந்து உன் சஞ்சலம் தீரு. மந்திரமும் அடங்கும் மங்கள திருநீரு. மந்திரமும் அடங்கும் மங்கள திருநீரு இந்திராதி தேவர்களோ அணிந்திடும் திருநீரு. மந்திரமும் அடங்கும் மங்கள திருநீரு இந்திராதி தேவர்களோ அணிந்திடும் திருநீரு. சுந்தர திருநீரு கந்தனின் திருநீரு. சுந்தர திருநீரு கந்தனின் திருநீரு. சுகந்தனை தருவது சுப்பிரமணிய திருநீரு. சுகந்தனை தருவது சுப்பிரமணிய திருநீர். செந்தூர் முருகனின் இலை திருநீர் சந்ததம் மண்ணிந்து உன் சஞ்சலம் தீரு. பன்னீர் கலந்த வாசமிகு திருநீரு. பன்னீர் கலந்த வாசமிகு திருநீரு. பன்னிரு கரத்தானில் பாசமிகு திருநீரு. பன்னிரு கரத்தானில் பாசமிகு திருநீரு. பன்னீர் கலந்த வாசமிகு திருநீரு. பன்னிரு கரத்தானில் பாசமிகு திருநீரு. மன்னவனில் நெற்றியிலே வில்லிடும் திருநீரு. மன்னவனில் நெற்றியிலே வில்லிடும் திருநீரு. விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் மருந்தாகும் திருநீரு. விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் மருந்தாகும் திருநீரு. செந்தூர் முருகனின் இலை திருநீர் சந்ததம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். பிடெக் சிஎஸ்சி. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.